இப்ப என்னன்னா தமிழ்நாட்டுல அட்லீஸ்ட் கூட்டணியோடைய ஆட்சியாவது அமைஞ்சிடணும். அதாவது நம்மளுடைய கூட்டணி ஆட்சியில உட்கார்ந்துடணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா டெல்லியில பார்லிமெண்ட்ல பாஜக தலைமைக்கு தொடர்ந்து சிக்கல்களை கொடுக்கக்கூடிய, தொடர்ந்து தலைவலிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமா தமிழ்நாடு தான் இருக்கு. ஏன்னா இந்தியாவுல எந்த மாநிலத்திலுமே இல்லாத ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல இருக்கு. என்னன்னா பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாத ஒரு மாநிலம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும்தான். நீங்க எல் முருகன் எங்க இருந்து வந்திருக்கிறாரு? மத்திய பிரதேசல இருந்து வந்திருக்காரு. நிர்மலா சீதாராமன் கர்நாடகால இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஜெய்சங்கர் இதே மாதிரிதான். எல்லாருமே வேறு வேறு மாநிலங்கள். டைரக்டா ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு தமிழ்நாட்டுல இருந்து பாஜகவுக்கு யாருமே இல்ல. இப்ப இருக்கிறது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள். ஒருவேளை இந்த கூட்டணிக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை 4-2 மாறினாலும் பிரச்சனை, 4-0 மாறினாலும் பிரச்சனை. நீங்க நினைச்சு பாருங்களேன், அது எவ்வளவு பெரிய எம்பாரஸ்மெண்டான ஒரு சூழலா இருக்கும். ஒரு நாட்டுடைய ஒரு பாதி அளவுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிலப்பரப்புல ஒரு பெரிய சித்தாந்தத்தோட இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஒட்டு மொத்தமா மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய 3வது முறையாகவும் பிரதமரா உட்கார வைத்த அந்த கட்சியை புறக்கணிக்குது அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு இம்பாக்டை இந்தியா ஃபுல்லா ஏற்படுத்தும். நான் டெல்லியில இருக்கிறேன் அப்படின்றதுனால நான் எந்த இடத்துக்கு போனாலும் மீண்டும் மீண்டும் கேட்கிறாங்க. கேரளால ஒரு சீட் அவங்களால வாங்க முடிஞ்சது. எப்படி தமிழ்நாட்டுல ஒரு சீட்டு கூட அவங்களால வாங்க முடியாம இருக்குன்றது மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அறிவார்ந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர்களோ இல்ல சமூக செயற்பாட்டாளர்களோ மாணவர்களோ இவங்க கிட்ட கேட்கக்கூடியது கேள்வி நாளைக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா